ஒரு கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி. காங்கிரஸ் தான் கூட்டணியே கிடையாது, என்ன சரத்பவார் கூட்டணி இருக்குன்னு சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ப. சிதம்பரம் கட்சி ஒரு கூட்டணி, KV தங்கபால் கட்சி ஒரு கூட்டணி, GK வாசன் கட்சி ஒரு கூட்டணி, கார்த்திக் சிதம்பரம் கட்சி ஒரு கூட்டணி, ஞானதேசன் கட்சி ஒரு கூட்டணி என்று இவர்களாக சேர்ந்து ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் கட்சி என்பது இனி தமிழகத்தில் தலை தூக்கக்கூடாத ஒரு கூட்டணியாக அமைய வேண்டும். காரணம், மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க வைத்தது அவர்கள். இவருக்கு உடன் இருந்தவர்கள் 9 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவித்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 9 ஆண்டு காலமாக தமிழகத்தை வஞ்சித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 9 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அதற்கு முன்பு 1999ஆம் ஆண்டு முதல் அந்த 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே கூட அமைச்சர் பதவிகளை, அந்த பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 14 ஆண்டு காலம் தமிழகத்திற்காக எந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு திட்டத்தையும் அறிவித்து தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழின தலைவர் என்று தன்னை அழைத்துக் கொள்கின்ற கருணாநிதி அவர்கள் தமிழை இதுவரை ஆட்சி மொழி ஆக்கியிருக்காரா என்று அவர்கள் கேட்கின்றேன். கனிமொழியை மாநிலங்களவைக்கு அனுப்புறதுக்கு வேணா அவர் முயற்சி எடுத்திருப்பார். அமைச்சர் பெருமளை அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்திருப்பார். ஆனால் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவரின் தேர்தல் அறிக்கையை பார்த்தீர்கள், தமிழை ஆட்சி மொழி ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாதுகாப்பின்மை, சத்தீஸ்கர் மாநிலத்திலே சுட்டு தள்ளிக் கொண்டிருக்கிற நமது ராணுவ வீரர்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை சிந்தித்து பார்த்து ராணுவத்தை வலுப்படுத்த வேண்டும், அந்த இடத்திலே தீவிரவாத ஊடுருவலையும் மாவோயிசத்தையும் ஒடுக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக? மீனவ சகோதரர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள் சிறப்பாக ஒரு தொழில் நடத்துவதற்கு. அந்த கச்சத்தீவை தாரவத்தது யார்? இந்திரா காந்தி அவர்கள் தாரவத்தை கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணாநிதி அவர்கள். ஒரு பிடி மண்ணை கூட அண்டை நாட்டுக்கு கொடுக்க கூடாது இருக்கும் போது பாராளுமன்றத்தில் எந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாமலே கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தார்கள். அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். எதற்காக? சுயநலம். அதுக்கு அடுத்த தேர்தல் இந்திரா காந்தி அம்மையாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் நேரத்தில் சுயநலம் தான் காரணம். அதற்கு மறுபடியும் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்படும் போது 1 மணி நேரம் உண்ணாவிரதம், 1 மணி நேரம் உண்ணாவிரதம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் திரும்பி செல்கிறார் கோட்டைக்கு. எதற்காக? மத்தியிலிருந்து ஒரு கட்டளை இடுகிறார்கள், உடனடியாக கோட்டைக்கு செல்லுங்கள், இல்லாட்டி உங்க முதலமைச்சர் பதவி போயிடுன்றார், உடனே ஓடுகிறார். ஆக ஈழத்தமிழர்களுக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள், உண்ணாவிரதம் என்று சொல்லிவிட்டு அதிலையும் கபட நாடகம் ஆடுகிறார். பாராளுமன்றத்தில் தீர்மானம், வியாபார குடி மக்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்நிய முதலீடு, அதை ஆதரித்து பாராளுமன்றத்திலே ஆதரித்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையிலே அந்நிய முதலீடு சிறுவனத்தில் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவரை கேட்ட கருணாநிதி அவர்களை கேட்டால் மத்திய ஆட்சி கவுந்திருக்கும். மத்திய ஆட்சி கவுழ்வதை பற்றி உங்களுக்கு அக்கறை கிடையாது, உங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்ற அடிப்படையில் மீண்டும் சுயநலம். ஆக சுயநலமுள்ள ஒரு கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. 14 ஆண்டு காலம் நீங்கள் மத்தியில் இருந்திருக்கிறீர்களே, அந்த 14 ஆண்டு காலத்தில் பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது, பொருளாதார சீர்குலை அடைந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை எத்தனை முறை அதிகரித்திருக்கிறார்கள்? 150% உயர்ந்திருக்கிறது 9 ஆண்டு காலத்திலே. 33 ரூபாய் அந்த பெட்ரோல் இன்னைக்கு 78 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஆக 150%. ஆக மாண்பு முதலமைச்சர் அதே நிர்ணயிக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிப்பை மாற்றி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையிலே. ஆக சிந்தித்து செயல்படுகின்ற மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களின் கரங்களை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். ஆக 40 நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும். மற்றொரு கூட்டணி இருக்கிறது அன்பு சகோதரர்களே, மற்றொரு கூட்டணி, வேடிக்கையான ஒரு கூட்டணி, கொள்கை இல்லாத ஒரு கட்சிகள் சேர்ந்திருக்கின்ற கூட்டணி. அந்த கூட்டணி தேமுதிக தலைவர் ஒருவர், அவர் எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அவர் என்ன பேசுறாரு எனக்கு புரியறது இல்லை, அதனால புரியாதனால என்ன பேசுறாருன்னு சொல்றது எனக்கு தெரியல. ஆக சிலவற்றை பேசி இருக்கிறார். அவர் போய் சேர்ந்திருக்கார் பாமக, ராமதாசுடன் சேர்ந்திருக்கிறாரு. அவரை பத்தி 2013 சட்டமன்ற தேர்தலில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பாமக ஒரு ஜாதி கட்சி, அந்த ஜாதி கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலுடன் க்ளோஸ் ஆயிடும் சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க கூட நீங்க போய் சேர்ந்தீங்க. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். விஜயகாந்த் சொல்றார் அன்புமணி அல்வா கொடுத்தா நல்லா இருந்துச்சு. சிந்தித்து எதற்காக சொல்கிறார் என்றால், சிந்திக்க வேண்டும். 120 கோடி மக்களின் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம், பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு நாம் எப்படி உயர வேண்டும் என்ற
எண்ணத்தை உரத்த குரலிலே ஒருமித்த குரலிலே சொல்ல வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் 40 நமதே நாளையும் அந்த இலக்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.